ஹாய் காய்ஸ் அன்னியங்கார்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மின் எஃபெக்ட் தான். ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம போய் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி ரெடி, ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஜிம்மினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. உங்களுக்கு எந்த ரீசனுமே தெரிஞ்சிருக்காது. அவங்கள பார்த்த பார்வையிலேருந்து உங்களால் மூவ் பண்ணி வந்திருக்க முடியாது. அங்கேயே அப்படியே ஸ்டாப் ஆகிருப்பீங்க. ஓகேடா, நம்ம போய் ஸ்டோரியை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். மேம் ஆர் யூ ஓகே? டேயும் என்னதையும் நடக்குதுங்க. எதுக்கு அவரை அடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க? மேம் எனக்கு தெரியல, என்ன பண்ண போறேன்னா நான் இப்போ என்ன டியூன் பண்ணணும்? மேம் ஃபர்ஸ்ட் சாரை நம்ம வெளியில எடுக்கணும்ல? ஆமா டியூன், ஆமா. ஃபர்ஸ்ட் ஜிம்னை வெளில எடுக்கணும். மிஸ்டர் மிஸ்டர் பார்க்குக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அங்கேருந்து பதட்டத்தோடு நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இது ஒரு மிட் நைட்டு தானே, உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. டெயின் அவனோட ப்ரொசீஜருக்கு அவன் போயிட்டான் அவங்கள மறந்து. நீங்கள் அங்கேருந்து நடக்கவே ஆரம்பிச்சிட்டிங்க ஸ்டேஷனுக்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மிஸ்டர் பார்க் தான் இந்த சிட்டிலே நம்பர் 1 லாயர்கிட்ட அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. என்னதான் நடந்துகிட்டு இருக்காங்க? என் பையன் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. உங்களால் வெளியில் கொண்டு வர முடியுமா முடியாதா? சார் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. முடியாது. என் பையன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது. விட மாட்டேன். நான் இன்னும் 2 ஹவர்ஸில் நாங்கள் லேண்ட் ஆகிடுவேன். என் பையன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது. சார் ப்ளீஸ் கொஞ்சம் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. என்னதான் நடக்குதுங்க? சரிங்க பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. விக்டிம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்களாம். ஸோ 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 அவனை பெயில் எடு. எவ்வளோ 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 பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவனை பெயில் எடுங்க. அவன் இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது. ஏன் பையன் மிஸ்டர் பார்க்கோட பையன் பார்க் ஜிம்மன் லாக்அப்பில் எப்படி இருக்கலாம்? சார் புரியுது, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மிட் நைட்டில் ஜட்ஜஸ் யாருமே பெயிலுக்கு சைன் கொடுக்க மாட்டாங்க, அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. என்ன மேன் பண்ணுற நீ? ஃபக்கிங்களா இதெல்லாம்? நான் சொல்கிறேன் மிஸ்டர் பார்க், நான் சொல்கிறேன் பையன் பெயிலில் வரணும். அந்த ஜட்ஜ்க்கு நான் எவ்வளோ கொடுக்கணுமோ நான் அவ்வளவும் கொடுக்குறேன். என் மொத்த சொத்தையுமே நான் எழுதி தரேன். என் பையன் அங்கே இருக்கக்கூடாது. அவர்கிட்ட சைன் வாங்கி ஜாமீன் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. பெயில் ரிப்போர்ட் எடுங்க. சார் ப்ளீஸ், நீங்கள் எமோஷ்னல் ஆகுறது இங்கே வேலை இல்லை. இதோ பார், வேலை இருக்கா இல்லையாலாம் நான் உன்கிட்ட கேட்டுட்ருக்கல. சிட்டியில் இருக்க மொத்த லாயரும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிற்கணும். ஒருத்தன் கூட மிஸ் ஆகக்கூடாது. என் பையன் வித்தின் 20 மினிட்ஸில் வெளில வந்தே ஆகணும். சார் நீங்கள் சன்னன்ற எமோஷ்னல்னு பேசுகிறீங்க, ஆனால் எங்களுக்கு லா அண்ட் ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். லா அண்ட் ரூல்ஸ் என் பணத்துக்கு எப்படி வளையாமல் இருக்குன்னு நான் பார்க்குறேன். சார் ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அஸ் எ ரூல் படி ஃபியூ ஓ கிளாக்கு மேலே தான் நமக்கு பெயில் அண்ட் ஜாமீன் கிடைக்கும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ப்ரொசீஜர் நிறையா இருக்குது. நம்ம சிக்னேச்சர் வாங்க வேண்டியது நிறையா இருக்குது. 5 மணி வரைக்கும் என் பையன் 5 மணி வரைக்கும் லாக்அப்ஸில் இருக்கணுமா? சார் பையன் நம்ம ஆள் தெரியும்ல, அவனுக்கு ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அங்கே இருக்கும். அவனுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் வரி. முடியாது. நான் இப்போ சியோலுக்கு வந்துட்டுருக்கேன். மொத்த லாயர் அங்கே நிற்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சது சார். வித் பெயிலோடு அங்கே நிற்கணும். ட்ரை பண்ணுறேன் கிடையாது. திஸ் இஸ் மை ஆர்டர். என் பணத்துக்கு வளையாத சட்டமும் கிடையாது, ரூல்ஸும் கிடையாது. எப்படி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் தான். பெரிய பெரிய லாயர்ஸு, மேயர், அவங்க இவங்க சிட்டிலேயே மிகப்பெரிய தலைக்கட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பொசிஷனில் இருக்கிற எல்லாரும் அப்படியே ஸ்டேஷன் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஸ்டேஷனே அதிரி உதிரி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வேற ரொம்ப பதட்டமாக ஒரு மாதிரி அழுதுகிட்டு தான் நிற்கிறீங்க. அவனை நினச்சி ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. டெய்லுக்கு நீங்கள் ஏன்டா இப்படி அழுகுறீங்கன்னே தெரில. அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணவும் தெரிய மாட்டேங்குது. உங்களே பார்த்துட்ருக்குறான். அவங்க கண்லேருந்து டியர்ஸாக போய்கிட்டு இருக்கு. அங்கே தான் ஜிம்மனோட அம்மாவும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கண்லேருந்து டியர்ஸாக போய்கிட்டு இருக்கு. அவங்க அங்கே அழுதுட்ருக்காங்க. டெய்ன் அவங்க 2 பேருமே கம்ஃபர்ட் பண்ண மாதிரி இருக்கிறான். உங்களை சுற்றி அவ்வளோ செக்யூரிட்டி கார்ட்ஸு, நிறைய ஸ்டேஷன் இருக்க போலீஸ் ஆஃபீஸர், ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அங்கே தான் நிற்கிறாங்க. அப்படியே ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கிட்ட போகுது. ஜிம்மனோட அப்பாவும் அங்கேருந்து வந்துட்டாங்க. அவங்க அப்பாவை பார்த்த செகண்டில் ஜிம்மனோட அம்மா போயிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என் பையன் வேணும்.
நான் பேசியிருக்கேம்மா. என்ன பேசியிருக்கீங்க? என் பையன் லாக்கப்ல 4 ஹவர்ஸா உள்ள இருக்கிறான். எனக்கு என் பையன் வேணும். என் பையனை வெளியில கூப்பிடுங்க. நான் என் பையனை நான் பார்க்கணும். நான் பேசியிருக்கேம்மா. அமைதியா இரு. ஏங்க உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? எப்படிம்மா கஷ்டம் இல்லாம இருக்கும்? அவனுக்கு இது என்னன்னு கூட தெரியாம இருந்தவன் எ- எப்படி எனக்கு இல்லைன்னு சொல்ற? என்னங்க எனக்கு என் பையன் வேணுங்க. இங்க பாரு, நம்ம பையனுக்கு ஒன்றும் ஆகாது, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் டெய்யும் அப்படியே சாஞ்சு பிடிச்ச மாதிரி அழுதுட்டு இருக்கிறீங்க. வயன், எஸ் சார், கம்கியர். ஆ, என்ன நடந்துச்சு? நீங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஆனால் என்னோட அந்த கேஸ் ஆப்ரேஷன்ஸ் அதுக்கு ஜிம்மி ஹெல்ப் பண்ணது, அவன் இங்கே வந்தது, அரெஸ்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் விக்டமாக இருக்காமே, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது சார். ஆக்சிடெண்ட் நடந்தது எவ்வளோ நாள் ஆகுது? 2 months ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஃபேஸ்னாச்சும் தெரியுமா? ஏன் அந்த ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் இருக்கிறாங்க இன்னும்? தெரியல சார். மீடியா கிட்ட போலீஸ் தான் ரிவீல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா தானே அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச முடியும். பணத்தை கொடுத்து இந்த இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்க முடியும். எங்கே போச்சு அந்த பொண்ணு? யாரு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கத்துறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவர் சொல்லி தான் அந்த பொண்ணுன்னே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போது அந்த லாயர் தான் மிஸ்டர் பார்க். இப்படி நீங்கள் எமோஷனல் ஆகக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்கிறது யாருன்னு தெரியுமா? 1000 பில்லியன் க்ரோஸ்க்கு ஒரே வாரிசு என் பையன். மிஸ்டர் பார்க்கோட பையன் உள்ளே இருக்கிறான். என்ன எமோஷனல் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். நான் சொல்கிறது கேளுங்க. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பணம் வேணும், எத்தனை கோடி வேணும், எவ்வளோ பில்லியன்ஸ் வேணும், மொத்தத்தையும் நான் தரேன். மொத்தத்தையும் நான் தரேன். அந்த பொண்ணு கேஸை வாபஸ் வாங்க வைக்க சொல்லுங்க. அந்த பொண்ணு இப்போ கேஸை வாபஸ் வாங்கணும். சார், உங்களுக்கு நான் சொன்னா கேட்குமா கேட்காதா? முடியல சார். என் பையன் இதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. எனக்கு புரியுது. ஆனால் நான் சொல்கிறதே கேளுங்க. பொண்ணு மேயர், சரியா? அதனால தான் கேஸு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் பையன் மொத்தம் 4 ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கான். அதில் எந்த ஆக்சிடெண்ட்டில் எந்த பொண்ணுன்னு இங்கே யாருக்குமே தெரியல. 4 ஆக்சிடெண்டா? ஆமாம், அதுவும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவில். புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, உங்கள் பையனை ட்ரேஸ் பண்ண வரைக்கும் ட்ரக்ஸும் எடுத்திருக்கான். வாய்ப்பே கிடையாது. ஜிம்மனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவனோட கார்லேருந்து ட்ரக்ஸை ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ம், ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. அவர் கொஞ்சம் உடஞ்சி போயிட்டாரு. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் தான் புள்ள உள்ளே இருக்கிறவனை வெளியில் கொண்டு வர முடியல. நீங்கள் அவரை போய் அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறீங்க. அவர் ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்களை பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை சார், எல்லாம் சரியாயிரும். நான் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்து நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லை வயன், மொத்தம் 4 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கான். எந்த ஆக்சிடெண்ட்டில் யார் பாதிச்சா, எந்த பொண்ணுக்கு என்ன ஆனிச்சுன்னு எதுவுமே தெரியல. நான் பேசுகிறேன் சார், போலீஸ்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர், லாயர்ஸு, மீடியா பீப்புள்ஸ் எல்லாமே இருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு 1/2 hourல வெளில வரீங்க. சார், பொண்ணு பேர் தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்கிறீங்க. அடுத்த செகண்ட் பார்க்கோட மொத்த மெம்பர்ஸுமே அந்த தியா பொண்ணு வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஒரே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பொண்ணு ஒரு வழியாக சம்மதிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்து பேசி அந்த இதெல்லாம் வாபஸ் வாங்கி, கேஸை வாபஸ் வாங்கி ஜிம்மினை வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்கு கரெக்டாக டைம் 5 o'clock ஆகுது. நீங்கள் ஒரு சொட்டு கூட தூங்கியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்கள் கலந்து டியர்ஸ் கூட ஸ்டாப் ஆகிருக்காது. மொத்த பீப்புள்ஸுமே அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஸ்டேஷன் தான். ஜிம்மினை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காகி உங்கள் பியர்ட் ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் அம்மா அப்படியே எழுந்திரிச்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. அவர் அப்பாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஜிம்மின் அம்மா தான் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கத்துன வாக்கில்
அவங்களுக்கு மயக்கமே வந்துருச்சு. டெய்லியும் அப்படியே பிடிச்சி ஹோல்ட் பண்ணி கீழே உட்கார வைக்கிறான். சரியான அடி அடிச்சிருக்காங்க. போட்டு வாய் மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சி அப்படி கூட்டிட்டு வராங்க ஜிம்முன. 2 போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே 2 கையிலையும் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. அவனால ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியல. மீடியாஸ்க்கு அங்க இருக்க லாயர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பார்க் கிடந்து கத்துறாரு. ஜிம்மினை அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில எடுத்து வைக்கிற அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கும் அவனை ஒவ்வொரு ஃபோட்டோஸாக எடுத்து லைவ்ல போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பார்க்கெல்லாம் உடஞ்சி போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மின் அம்மா அவ்வளோ கத்துறாங்க. நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜிம்மின் ஒரு ஸ்டெப்பு கூட அதுக்கு மேலே எடுத்து வைக்க முடியல. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேருமே ஜிம்மினோட கையை விடுறாங்க. ஸ்டில் அவனால நிற்க முடியல. ஆனால் அதுக்கு மேலே அவங்க பிடிக்கல. அவங்க கையை விட்டு அடுத்த செகண்ட் ஓடி போய் ஜிம்மினை சரியான ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்க ஸ்டார்ட் பண்ணி உங்களை பிடிச்ச மாதிரி ஹோல்ட் பண்ணுறான். அவன் பிளட் எல்லாமே உங்கள் ட்ரெஸ் மேலே ஒட்டுது. காலு கை ஃபேஸ்லன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடியாக இருக்குது. அவனுக்கு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. ஆனால் அவன் அவங்கள நல்லாவே ஃபீல் பண்ணுறான். ஜிம்மினா என்னது இதெல்லாம்? என்ன நடந்துச்சு? என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறீங்க. இப்போதான் மிஸ்டர் பார்க்கு அப்புறம் ஜிம்மினோட அம்மா அந்த லாயர்ஸ் எல்லாருமே வர்றாங்க. எப்படி என் பையன் மேல கை வச்சிங்க? அதுவும் இந்த அளவுக்கு என்ன தைரியம் உங்களுக்கு? சார், நான் ஜிம்மினோட லாயர். எப்படி நீங்க ஒரு விசாரிக்க கூட்டிட்டு வந்த பையனை இந்த அளவுக்கு அடிக்க முடியும்? எதுக்காக அடிச்சிங்க? சார், ஃபர்ஸ்ட் ரீசனை கேட்குறீங்களா? உங்கள் பையன் என்கொயரிக்கு கோஆப்ரேட் பண்ணலை, அதுக்காக நீங்கள் இப்படி அடிப்பீங்களா? நாங்கள் ஒன்றும் வேணும்லாம் அடிக்கலை. பின்ன உங்கள் பையன் தான் போலீஸ் மேலே ஃபர்ஸ்ட் கை வச்சது அப்படிங்கிறாங்க. அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க. அவன் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறான். அவன் உங்கள் மேலேருந்து அவன் பார்வையே எடுக்கலை. பிகாஸ் அவனை நீங்கள் கட்டி பிடிச்ச மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்குறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த என்கொயரி ரூமில் இருக்க கேமரா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை காட்டுறாங்க. ஜிம்மின் தான் 2 போலீஸ் ஆஃபீஸரை பயங்கரமாக அடித்து கண்ணை வேற அவங்கள்ட்டேருந்து எடுத்து மிரட்டிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ அடியுமே அடிச்சிருக்காங்க. போதுமா? எங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். எங்களை அட்டாக் பண்ண வந்த ஒரு பர்சனை தான் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் எந்த லா வேணாலும் போட்டுக்கோங்க, எந்த லா அண்ட் ஆர்டர் வேணாலும் போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ளே போயிடுறாங்க. இதுக்கு மேலே பேச முடியாது இல்லையா? ஸோ லாயர்ஸும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மா வந்து அவனை பிடிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ரைட் சைட் பிடிக்கிறாங்க. அவ்வளோ ஃபோட்டோஸு அவ்வளோ கிளிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே லைவ் அப்டேட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்டில் இன்னும் அவனை ஹக் பண்ண மாதிரி தான் நின்றுட்டுருக்குறீங்க. அவங்கள அப்படியே பிடிச்சி அவங்க அம்மா அப்பா பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த 2 கையுமே எடுத்து விட்டுட்டு உங்களை மட்டுமே அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். மிஸ்டர் பார்க்கு இதை பார்க்குறாங்க, மிஸ்டர் கிம்மும் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு ஏன் ஜிம்மின் இப்படி பண்ணல? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. எவ்வளோ அடிச்சிருக்காங்க, ஏன் இப்படி அவசரப்பட்ட? நீ சொன்னா உனக்கு புரியாது. என்ன என்ன சொல்ற ஜிம்மின்? அது சொன்னா உனக்கு புரியாதுடி. அல்லாத எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன சொல்லியிருந்தாலும் அவங்க நீ கொஞ்ச நாச்சு நீ பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. என் உயிரே போய்கிட்டு இருக்கு ஜிம்மின் உன்னை எப்படி பார்க்குறப்ப. என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். டேட், ஜிம்மின் சொல்லுமா, சொல்லுடா. இவளால வேணான்னு சொல்லுங்க. இவாள் தானே எனக்கு பிடிக்காது. ஜிம்மினா, இவாள் தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறேன்னா அல்லாத. ஜிம்மினோட அம்மா அவங்க டீயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா? நானும் வரேன். ஜிம்மின் வா. டேட் டேட் சொல்லு ஜிம்மின். என்ன வீட்டுக்கு போக சொல்லுவேன். இல்லை ஜிம்மின், நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் உன் கூட தான் வருவேன். நீ வீட்டுக்கு போ, சரியா? நான் ஓகே தான்.
இல்லை, என்ன ஏன் வர வேண்டாம்னு சொல்கிறேன்? நான் வரேன் உன் கூட. என்னை அழ வைக்காத, நீ தான் அழ வைக்கிற. நானும் உன் கூட வரேன். எஸ் பாஸ். அவனால் பேசவே முடியல. பிகாஸ் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக வீங்கி சைடுலேருந்து அப்படியே ரத்தம்லாம் அப்படியே கிளாட் ஆகி நின்றுட்டு இருக்குது. பிளட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். நான் ஹாஸ்பிட்டல் போகல, வீட்டுக்கு தான் போகிறேன். நான் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். டேட் சொல்லு ஜிம்மன், ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், டாக்டர்ஸை வீட்டுக்கு வர சொல்லுவேன். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாரு. நீங்கள் ஜிம்மனே பார்த்துட்ருக்குறீங்க. நான் ஓகே தான்டே. சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்லேருந்து அவங்க கையை எடுத்து விட்டுட்டு ஜிம்மினோட அப்பா அம்மா செக்யூரிட்டி பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து அவனை அந்த காரில் ஏற்றுறாங்க. அவனை உள்ளே கொண்டு போய் தொப்புன்னு படுத்துட்டான் புள்ள. அவனால் அதுக்கு மேலே முடியல. நீங்கள் போய் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டில் இப்போ தான் சன்ரைஸ் தான் ஆக ஆரம்பிக்குது. ஜிம்மினை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் போகுது. ஃபஸ்ட் டே ஃபுல்லாக அவன் எழுந்திரிக்கவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் டே தான் கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து மூமெண்ட்ஸ்லாம் பண்ணி கொஞ்சம் இப்போ பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். பிகாஸ் சிட்டிலே மோஸ்ட் டாப்பஸ்ட் டாக்டர்ஸ் அத்தனை பேருமே ஜிம்மின் கிட்ட தான் நிற்கிறாங்க. அவனுக்கு இன்ச் பை இன்ச் எவ்ரி ட்ரீட்மெண்ட்ஸ் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ டே 2 days ஆகுது. ஜிம்மனுக்கு கொஞ்சம் அங்கே இந்த ஸ்டிச்சஸ் அந்த காயப்பட்டிருக்கும் இல்லையா, அதெல்லாம் பேண்டேட் போட்டு அவன் வாக் பண்ணுறான். இப்போ ஓகே, கொஞ்சம் நார்மலாக பிஹேவ் பண்ணுறான். சொல்லப்போனால் கொஞ்சம் நார்மலாகவே ஆகிட்டான். அப்படி தான் உட்காந்துருக்கான். இப்போ மின்னு தான் உள்ளே வரான். வச்சா ஓகே தானடா? அப்போ அப்பா ஓகே தான்டா. பாடி சார் முழுசாக க்யூர் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆயிருக்கு. ஏண்டா கொஞ்சம் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அமைதியாக கோஆப்ரேட் பண்ணியிருந்தா இவ்வளோ அடி தேவையா? ஏய், அவன் கேட்ட கேள்வியே வேற. அதான் அவனுக்கு 2 அடி அடித்தேன். அடித்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ அடி வாங்கியிருக்க. சரி அதை விடு. ஒயனங்க எம்மா சாமி, கண் முழிச்சதுலேருந்து ஒயனங்க 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 தான். அவள் எங்கே இருப்பா? ஆஃபீஸில் தான் இருப்பா. இது ஆஃபீஸ்லையா? அப்போ என்னை பார்க்கவே வரலையா? டே, நீ ஹேங் ஓவரில் இருந்தப்போ வரலடா. ஆஃப்டர் தட் நீ கொஞ்சம் இந்த நடக்கிறதுக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணல, அப்போ மட்டும் கால் பண்ணி கேட்டா ஆன்ட்டிக்கிட்ட எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கால் பண்ணி மட்டும் தான் அவன் கேட்டாளாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக இருந்திருக்கான். ஐயோ, இன்னும் இந்த கால் மட்டும்தான்டா சரியாக எடுத்து வைக்க முடியல. நல்லா லத்தியை வச்சு முட்டிலே சாத்திருப்பாங்க போல இருக்கு. ஏய், என்ன நக்கலாம்? அது சரி, கையில் என்ன ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் அப்படியே புஷ் பண்ணி ஏறி போய் படுக்கிறான். ஜிம்மன், இந்த ஃபைலே நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன். அதை விட்டுட்டு நான் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். என்னடா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன? அந்த ஹிட்லர் ஃபைலை இங்கேயே கொடுத்து விட்டாலாம். இதை வேற நான் செக் பண்ணணுமா என்ன? இல்லை, இதை ஃபஸ்ட்டு நீ வாங்கி பாரு. என்ன இருக்கு அப்படி பாரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின் அந்த ஃபைலை ஜிம்மின் கிட்ட கொடுக்குறான். அவன் அந்த ஃபைலை வாங்கி பார்த்துட்டு மின்ன பார்க்குறான். ஏய், இதைத்தானே ஹிட்லர் அன்னைக்கு தூக்கி போட்டு ஏதோ பிரச்சனையான ஃபைலு? ஆமாம் ஜிம்மன், அதை ஓப்பன் பண்ணி பாரு, ஃபஸ்ட்லேருந்தே பாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணுறான். அடுத்த செகண்ட் அந்த ஃபைலை தூக்கி ஓரமாக போட்டு, என்னடா என்னடா இப்படி இருக்கு? யாரு பண்ணா இதை? ஆமாம் ஜிம்மன், யாரு பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல. எதுக்கு பண்ணாங்கன்னு தெரில. இதை பார்த்துட்டு தான் அந்த லேடி கோவப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயனை வேற அடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்லேருந்து எந்திரிக்கிறான். அந்த ஃபைல் மறுபடியும் கீழே விழுது. அதில் ஃபுல்லாகவே கேர்ள் அண்ட் பாய் இன்டிமேட்டாக இருக்கிற நியூடான ஃபோட்டோஸ் தான். ஃபுல் ஃபைல் ஃபுல்லாகவே இருக்குது அந்த ஃபோட்டோஸு. அதை பார்த்துட்டு தான் அந்த லேடி கோவப்பட்டுருந்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஜிம்முக்கு அந்த ஃபைலில் அது இருக்குன்னு மட்டும் தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டு 4 பேஜை செக் பண்ண சொன்னனால அந்த லாஸ்ட்டு 4 பேஜை மட்டும்தான் அவன் பார்த்துருந்துருப்பான். என்னடா சொல்கிற? ஒயன் அடிச்சிட்டாங்களா? ஆமாண்டா, அந்த கோவத்தை தான் எப்படி காட்டுறேன்னு தெரியாமல் உங்ககிட்ட வந்து கத்தியிருக்கா. ஏய், இது எப்படிடா ஃபைலுக்குள்ள? அதுவும் ஒரு பையன் என்னால்
பார்க்கவே முடியாத ஃபோட்டோஸ் மாரி இருக்கு. அத போயிட்டு மின் ஒரு நிமிஷம் இரு. அதுக்காக தான் இவ என் மேல கோவப்பட்டானா அப்போ? இந்த ஃபோட்டோஸ நான் தான் வச்சேன்னு சொல்லி அவ நம்பியிருக்கால்ல? ஏய் ஜிமன், என்ன யோசிக்கிற நீ? அப்படிலாம் இருக்காதுடா. இல்ல மின், அவ வந்து இ- என் என்ன மேல கோவப்பட்டதுக்கு காரணம் இந்த ஃபோட்டோஸ் தானா? அப்போ இந்த ஃபைனலா செக் பண்ணது நான் தான். நான் தான் செக் பண்ணி அந்த கஸ்டமர்ட்ட குடுத்தேன். அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன்னு தான் அவ நினைச்சிருக்கா. அப்போ அவ என்ன இவ்ளோ கேவலமா இவ்ளோ கேவலமான ஒரு வேலையை பாப்பன்னு நம்பியிருக்கால்ல? அவ எப்படிடா என்னை நம்பினா அப்படி? ஏ ஜிமின், என்ன லூஸ் மாதிரி வளர்ற? அப்படிலாம் இருக்காதுடா. ஏதோ ஒர்க் டென்ஷன்ல அந்த மாதிரி அவ பிஹேவ் பண்ணிருப்பாளே தவிர மத்தபடி அவ அப்படி எதுவும் மேல இருக்க மாட்டா. அவளுக்கும் தெரியும்ல உன்னை பத்தி. இல்ல ஜிமின், எனக்கு என்னவோ நீ சொல்ற மாதிரி இருக்காதுன்னு தோணுது. இல்ல மின், நான் சொல்றதா தான் இருக்கும். ஆரம்பத்துல இருந்தே நான் ஒரு குடிகார மெச்சூர்ட் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். பத்தாததுக்கு கேர்ள்ஸ் கூட வேற பழகுறேன். அப்ப கண்டிப்பா இந்த போட்டோஸ் நான் வச்சிருந்தா அவன் நம்பியிருப்பா. எப்படி அவன் என்னை நம்பினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. பயங்கரமா கத்துறான். டே, ஓகே புரியுது, நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். அவன் உன்னை நம்பியிருக்க சான்சஸ் அதிகம் தான். ஆனா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு தானே அவன் நம்பியிருக்கணும். புரியல. யாரு என்ன சொல்லியிருந்தாலும், இந்த மாதிரி போட்டோஸே இருந்தாலும் நான் இதை பண்ணிருக்க மாட்டேன்னு தானடா அவன் நம்பியிருக்கணும். அவன் எப்படிடா என்னை வந்து கொஸ்டின் கேட்டா? ஏய், இதுல என்ன இருக்கு? எந்த பொண்ணுக்குமே அந்த டயத்துல என்ன யோசிக்க தோணும்? உன் ஃபைல லாஸ்டா செக் பண்ணவன் நீ தான். அப்ப நீ தான் வச்சிருப்பேன்னு அவ தோணி இருக்கும். அதனாலதான் எப்படியா இருந்தாலும் அவ என்ன மட்டும் தானே நம்பி இருக்கணும், நான் இதை பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி. ஆனா அவ அதை பண்ணல. எனக்கு புரியல ஜிமன். அவைய உன்னை நம்பணும்னு நினைக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த இடத்துல இப்படிதானே பண்ணணும். அவ என்ன தானடா நம்பணும்? ஜிம்மன், எனக்கு நீ சொல்ற சுத்தமா புரியல ஜிம்மன். அவ எப்படி உன்னை நம்புவான்னு நினைக்கிற நீ? இது வாய்ப்பே இல்லல்ல. நீ எப்படி இல்லைன்னு சொல்ற நீ? நான் லவ் பண்ற பொண்ணு என்ன நம்பணும் தானே அப்படின்னு சொல்றான். மின்ன அப்படியே ஆணு பார்த்துட்டு இருக்கான். சொல்லு மேம், நான் லவ் பண்ற பொண்ணு என்ன மட்டும் தானே நம்பி இருக்கணும். அவ எப்படி அந்த போட்டோஸ நம்புனா? மின், உன்னதானே கேக்குறேன். டேய், ஒரு நிமிஷம் இருடா. எனக்கே நம்பலாமா வேண்டாமான்ற அளவுக்கு இருக்கு. என்னது? இப்ப நீ சொன்னதுதான் அப்படிங்கிறான். ஜிம்மன் அப்படியே மின்ன பார்த்துட்டு இருக்கான். அவனோட டோர் நாக் ஆகுது. மின் திரும்பி பார்க்குறான், ஜிம்மினை திரும்பி பார்க்குறான். நீங்க தான் ஒரு அழகான கியூட்டான பொக்கையோட வந்து நின்று ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மின் உங்களையும் பார்த்துட்டு ஜிம்மினையும் பார்க்குறான். நீங்கள் மின் கொடுக்குற ரியாக்ஷனையும் பார்க்குறீங்க, ஜிம்மின் கொடுக்குற ரியாக்ஷனையும் பார்க்குறீங்க. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி வியார்டாக பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக போய் நிற்கிறீங்க. ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொக்கையை கொடுக்குறீங்க. அவன் வாங்க மாட்டேங்கிறான். அவங்க மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கான். நீங்கள் பொக்கையை கொண்டு போயிட்டு அந்த பெட்டில் வச்சுட்டு, ஹெல்த் இப்போ ஓகேவா? ஆன்ட்டிக்கிட்ட நேற்று கால் பண்ணி கேட்டேன். ஆன்ட்டி இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதா சொன்னாங்க. பெயின் எதுவும் இருக்கா? ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? மின், கொஞ்சம் வெளியில் போ. மின், ஒன்று தான் வெளியில் போன்னு சொல்கிறேன்ன. என்னாச்சு மின்? என்ன நடக்குதுங்க? ஜிம்மன், நான் எதுவும் தப்பான டைமிங்கில் உள்ள வந்துட்டேனா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மின், வெளியில் போடா. போகிறேன் இருடா, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிட்டு டோரையும் லாக் பண்ணிட்டு போகிறான். அந்த ஃபைலில் இருந்த ஃபோட்டோஸ் அதை வச்சு தான் நீ என்னை கேள்வி கேட்டியா? எந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் பக்கத்தில் டேர்ன் பண்ணுறான். பிகாஸ் அந்த ஃபைல் கீழே விழுந்திருக்கு இல்லையா? நீங்கள் அதை பார்த்துட்டு அதை பார்க்க முடியாமல் உங்கள் ஃபேஸை நீங்கள் திருப்பிக்கிறீங்க. பிகாஸ் ஃபோட்டோஸ் அப்படி கிடந்திருக்கும். ஜிம்மன் அதை போய் காலில் ஏற்றி விட்டுட்டு சொல்றி, அப்போது நீ நம்பியிருக்கல்ல, இந்த ஃபோட்டோஸ் நான் தான் வச்சிருப்பேன்னு சொல்லி நீ நம்பினல்ல, அதனால தானே நீ என்கிட்ட கோவப்பட்ட, அதனால தானே நீ என்கிட்ட கேள்வி கேட்ட. இங்கே பாருங்க, இப்படி ஷவுட் பண்ணாதீங்க, ஹெல்த்துக்கு ஒத்துக்காதீங்க. பார், சொல்லு, அதை நீ நம்புனியா? அந்த ஃபோட்டோஸ் நான் தான் வச்சேன், நீ நம்புனியா? ஜிம்மன், என்ன நீங்க சொல்றீங்க? அது நடந்து முடிஞ்சது. அது போயிட்டு இல்ல. எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த ஃபோட்டோஸ் நான் தான் வச்சேன்னு நீ நம்புனியா?
நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீங்க. எப்படி உன்னால முடிஞ்சுது? எப்படி உன்னால முடிஞ்சுது? நான் ஒத்துக்கிறேன். நான் மோசமான பையனா இருந்தேன். குடிச்சேன், பொண்ணுங்க பின்னாடி சுத்தினேன். ஏன் நான் ஒரு பைத்தியம் மாதிரி எதுக்குமே தெரியாம என் லைஃப்ல எதை பத்தியுமே நான் கவலை இல்லாம நான் இருந்தேன் தான், நான் இல்லைங்கல்ல. ஆனா இந்த அளவுக்கு நான் கேவலமா பண்ணுவேன்னு நீ எப்படி நம்பின? ஜிமன், எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுறன்னு எனக்கு புரியல. அந்த சுச்சுவேஷன்ல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ என்னதானே நம்பியிருக்கணும். நீங்க அப்படியே அவனை பாக்குறீங்க, அவனுக்கு டியர்ஸே வந்துருச்சு. சொல்றி, நீ என்ன மட்டும் தானடி நம்பியிருக்கணும். கேவல போட்டோஸ் வச்சு நீ என்னை ஜட்ஜ் பண்ணிட்டல. ஜிமன், ஸ்டாப் இட். என்ன பேசுற நீ? போட்டோஸ் வச்சு நான் உன்னை ஜட்ஜ் பண்ணனா? யார் சொன்னா உனக்கு? அதனால தான் நீ என்கிட்ட கோவப்பட்ட? ஐயோ ஜிமன், என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்படி உன்னை நம்பாம இருப்பேன்னு நினைக்கிற? அப்ப சொல்லு, நீ ஏன் என்கிட்ட கோவப்பட்டு என்னை கேள்வி கேட்டு என்னை அந்த அளவுக்கு ஏன் மோசமா ட்ரீட் பண்ண? ஜிம்மன், நான் உன்கிட்ட கேட்ட கேள்வியை யோசிச்சு பாரு. நீ ஏன் அந்த ஃபைலை முழுசா செக் பண்ணி பார்க்கலன்னு தான் நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேனே தவிர அந்த போட்டோஸை நீ ஏன் வச்ச நான் கேள்வி கேட்கல. புரிஞ்சுதா? அவன் அப்படியே ஸ்டாப்பாயும் பார்த்துட்டு இருக்கான். பாரு ஜிம்மன், எனக்கும் தெரியும் நீ எப்படிலாம் இருந்திருக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டில் நீ இப்போ எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். சரியா? ஒரு பையன் ஏன் பின்னாடியே சுற்றி சுற்றி வரான்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அந்த பையனை நம்பலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியும். நான் உன்னை நம்பினேன், உன்னை மட்டும் தான் நம்பினேன். நீ ஏன் அந்த ஃபைலை முழுசாக செக் பண்ணலன்னு தான் இப்போவும் நான் உன்கிட்ட கோவப்படுவேன். அந்த ஃபோட்டோஸை நீ வச்சியான்னு நான் ஒரு கேள்வி கூட நான் உன்கிட்ட கேட்கல. அவன் அவங்கள வந்து டைட்டாக பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே கப்பு சுப்பு நிற்கிறீங்க. எவ்வளோ பயந்து தெரியுமாடி? எங்கே ஒரு செகண்ட் என்னை நம்பாமல் போயிருப்பியோன்னு எனக்கு அந்த அளவுக்கு பயமாயிடுச்சு. நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே நான் நம்பினா உனக்கு என்ன, நம்பலன்னா உனக்கு என்ன? சொல்லு பார்ப்போம். ஏய், என்ன விளையாடுறியா? இல்லையே, நான் தெளிவாக தான் கேட்குறேன். அப்படியே நான் உன்னை நம்பாமல் போயிருந்தேன்னா நீ தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தேன்னு சொன்னா, ஏன் நீ தான் அந்த ஃபோட்டோஸ் வச்சேன்னே நான் சொல்கிறேன், என்ன பண்ணுவ அப்படிங்கிறீங்க. அவன் பளிச்சுன்னு ஒரு அறையை விட்டுடுறான். நீங்கள் அப்படியே ஆணு பார்த்துட்ருக்குறீங்க. ரொம்ப ஃபோர்ஸபுளாக கிடையாது, பட் கொஞ்சம் சொல்லுன்னு க்யூட்டாக அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஆணு பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரியும் நான் லவ் பண்ணுற பொண்ணு நீ. இது உனக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும். சரியா? என்னை மட்டும்தான் நம்பணும். சிமனா லவ்யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க, பேயரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்குறீங்க. அவன் அப்படியே ஒரு 2 to 3 minutes அந்த ஹக்கை பண்ணிட்டு அப்படியே பிரேக் பண்ணுறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்குறீங்க. உனக்கு என்ன? எனக்கு ஸ்டேஷனை விட்டு வெளியில் வரும்போது ஓடி வந்து ஹக் பண்ணி அழுத பாரு. எனக்கு அந்த ஹக் லைஃப் லாங் வேணும்னு தோணுது. உனக்கு சொல்லுடி. எனக்கு சொல்றி. சுமிலா அப்படிங்கும்போது அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ப்ராப்பராக பண்ணுறான். நீ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. அவங்க ஐஸில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு, உங்கள் நோஸில் கிஸ் பண்ணிட்டு, உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை. உங்கள் ஹிப்பில் அவன் ஹோல்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் அவன் ஷர்ட் ரெண்டு டைட்டாக பிடிச்சிட்டு அவன் கிட்ட தான் போகிறீங்க. அவன் உங்கள் ஹிப்லேருந்து ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சீக்ஸ் அப்படியே கப் பண்ணி உங்களை அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்ருக்கான். இப்போது உங்கள் ஐஸில் அப்படியே டியர்ஸ் க்ரியேட் ஆகுது. அவன் அதை அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு அவங்க லிப்ஸில் வந்து லவ் யூ டி, உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் ஏன்னா உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. கரெக்டாக? நீங்கள் லைட்டாக அவன் காரை கிட்ட பிடிச்சிழுத்து அவன் லிப்ஸில் போயிட்டு
எனக்கும் தெரியும் நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன்னு. ஜிமினா, ஜிமின், உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்குடி எனக்கு. அவன் விட்டாம உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ், சீக்ஸ், ஐஸ், நோஸ்ன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி தள்ளி அப்படியே உங்களை டோர் கிட்ட இருக்க வால் கிட்ட கொண்டு போயிட்டு பின் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு அவ்வளோ ஷைனஸாக இருக்குது. அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் ஸ்டொமக்கில் பறக்கும்னு பார்த்தா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பறக்குது. அந்த மாதிரி ஸ்மைலியாக இருக்குது. அப்படியே சிரிச்சிட்டு லைட்டான ஸ்மைலில் சிரிப்பான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். ஓகேடா, நம்ம இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் திஸ் பை ஃப்ரம் பிடிஎஸ் ட்ரீம் டெக் 2.0. டாடா, பை, சி யூ, லவ் யூ ஆல்.